இப்போ தமிழக அரசியல் மட்டுமே இல்லாம சமூக வலைதளங்கள்லயுமே அதிகமா ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வெற்றி தொலைக்காட்சி. இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேக தொலைக்காட்சி இருக்குது. அந்த வரிசையில முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்காக வெற்றி தொலைக்காட்சி ஓபன் பண்ண போறாங்க அப்படின்ற செய்தி தான் ரொம்பவே அதிக நாட்களா பேசப்பட்டுட்டு இருக்கு. எப்பதான் இந்த தொலைக்காட்சியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு மக்களுமே எதிர்பார்த்து கேள்விகளை கேட்டுட்டு இருந்த நேரத்துல அதற்கான ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. எஸ், என்னன்னா சீக்கிரமாவே வெற்றி தொலைக்காட்சி ஓபன் பண்ண போறாங்களாம். அதுக்கான லோகோவை ஜூன் 22ஆம் தேதி வெளியிட போறாங்களாம் அப்படின்ற செய்தி தான் வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு கட்சிகளுக்குமே ஒரு பிரத்யேக தொலைக்காட்சி இருக்குது. இப்போ புதுசா அரசியல் கட்சி தொடங்குறாங்கன்னா அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத எடுத்துரைக்கிறதுக்கும், அவங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, மக்களுக்கு என்னதெல்லாம் நல்லது செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு வெளிக்கொண்டு வர்றதுக்குமே தொலைக்காட்சி வாயிலா வெளிப்படுத்துறது ஒரு விஷயம் தான். இப்போ தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய நியூஸ் சேனல்ஸ் இருக்குது, நிறைய என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸும் இருக்குது. ஸோ அந்த வகையில ஒவ்வொரு புதிய கட்சி தொடங்குறவங்களுமே அவங்களுக்காக ஒரு சேனல் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு விஷயம் தான். ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருக்காரு இல்லையா, சினிமா விட்டு விலகி நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் ஓகே, விஜய் அவர்கள் இப்ப அரசியல்ல இறங்கிட்டாரு, அதனால ஒருவேளை இந்த சேனலை வாங்குவாரு, அந்த சேனலை வாங்கிடுவாரு அப்படின்ற பேச்சுக்கள் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்பட்டுச்சு. ஏன்னா புதுசா ஒரு அரசியல் கட்சி தொடங்குறவங்க அவங்களோட கட்சியோட கொள்கைகள் என்ன, நிலைப்பாடு என்ன, மக்களுக்கு நாங்க என்னது செய்யறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத வெளிக்கொண்டு வர்றதுக்காக சேனல்ஸ் வாயிலா வெளியிடுவாங்க. என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத தொலைக்காட்சி மூலமாவே மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுவாங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த ஒரு சேனலை வாங்க போறாங்கப்பா, இப்போ ஹைப்ல இருக்குது இந்த சேனல் தான். ஸோ இந்த சேனலை வாங்கிட்டு தான் விஜய் அவர்கள் அதுக்கான நேம மாத்திட்டு மக்களுக்கு அது மூலமா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத தெரிவிப்பாரு அப்படின்ற கருத்துக்கள் அவரு கட்சி தொடங்கின காலங்கள்ல இருந்துச்சு. ஆனா இடையில பாத்தீங்க அப்படின்னா தேர்தலை முடிஞ்சு ரிசல்ட்டை இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா முதல் தேர்தலில் இப்ப சந்திச்சாங்க. முதல் தேர்தலையே 108க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றி மற்ற கூட்டணி கட்சியினரோட ஆதரவோட இன்னைக்கு முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவி வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ மும்முரமா தமிழக வெற்றி கழகத்தினருமே களப்பணிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. இதுக்கு இடையில தான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி தொலைக்காட்சி ஓபன் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் பெரிய அளவுல பேசு பொருளா மாறிச்சு. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன் வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னொரு விஷயத்த நம்ம இதுல பார்க்கணும், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே நியூஸ் சேனல்ஸ் அதிகமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பத்துலலாம் இளைஞர்கள் நியூஸ் சேனல்ஸ் அதிகமா பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, கொஞ்சம் பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் அரசியல்ல குதிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் நியூஸ் சேனல்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் அடுத்து என்ன பண்றாரு, ஏது பண்றாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஃபுல்லாவே நியூஸ் சேனல்ஸ் பக்கம் தான் போனாங்க. அதுலயும் குறிப்பா தேர்தல் டைம், அவருடைய பிரச்சார டைம், தேர்தல் ரிசல்ட், அப்புறம் சட்டசபைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதன்முறையா போனது, இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் குறிப்பா அந்த தேர்தல் முடிஞ்சு 108 தொகுதிகளை வின் பண்ணி மற்ற கூட்டணி கட்சியினர் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற இழுபறி நீடிச்ச நேரத்துல எல்லாருடைய போக்கஸுமே நியூஸ் தொலைக்காட்சிகளை நோக்கி தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாரு. ஸோ அந்த வகையில இப்ப இவருக்குன்னு ஒரு பர்சனலா ஒரு தொலைக்காட்சி ஓபன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லார் மத்தியிலுமே இருந்துச்சு. அதுக்கான ஒரு விஷயம் தான் வெற்றி தொலைக்காட்சி அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் கலைஞர் தொலைக்காட்சி, அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜெயா தொலைக்காட்சி, அதுக்கப்புறமா தேமுதிக பொறுத்த வரைக்கும் கேப்டன் தொலைக்காட்சி, இது மட்டுமே இல்லாம பாமகவிற்கு மக்கள் தொலைக்காட்சி அப்படின்னு ஒவ்வொரு கட்சியினருக்குமே ஒவ்வொரு சேனல் இருக்குது. அந்த சேனல்கள்ல முக்கியமா எல்லா செய்திகளையுமே போடுவாங்க. ஸோ அது மட்டுமே இல்லாம இப்போ இவங்கள அந்த கட்சிக்கு என்னென்ன செய்யறாங்க, அந்த கட்சியினர் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத மக்கள்ல கொண்டு சேர்க்கிறதுக்காக அவங்களோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையுமே போடுவாங்க. பர்சனல்ங்கிறத தாண்டி அரசியல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயத்த போடுவாங்க. அப்படி பாக்குறப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி டிவி ஓபன் பண்ண போறாங்களாம். அதுக்கான லோகோவை ஜூன் 22ஆம் தேதி வெளியிட போறாங்க அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாகி, இதுல ஜூன் 22ஆம் தேதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அதனால அவருடைய பிறந்த நாள் ட்ரீட்டா இந்த ஒரு லோகோவை வெளியிட போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு.
இப்போ இன்னொரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்த நேரத்துல, அவரோட அந்த கட்சியோட பெயர் என்னது, அந்த கொடி என்ன அப்படிங்கிறத வெளியிடுறதுக்காக ஒரு டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த டேட்டை எதிர்நோக்கி எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து அந்த கட்சி பேரை அறிவிச்சு, அந்த ஒரு கொடியை வெளியிட்ட அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பெரிய அளவுல வைரல் ஆச்சு. அந்த டைம்ல எல்லாருமே அந்த சாங்க போட்டு போட்டு ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து சினிமாவுல ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்தாரு. ஸோ அவரு சினிமா விட்டு விலகி அரசியலுக்கு வந்ததுனால மக்கள் அதற்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ அதையும் தாண்டி அவர் அந்த கட்சி நேமு, அப்புறம் அந்த கொடி இது எல்லாத்தையும் வெளியிட்டு ஒரு பாடல் வெளியிட்டிருந்தாங்க. அந்த பாடல் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருந்துச்சு, ரொம்பவே வைரல் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி தொலைக்காட்சியை நோக்கி தான் எல்லாரோட பார்வையுமே இருக்குது. என்ன பண்ண போறாங்க, எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வர போறாங்க, அந்த தொலைக்காட்சியோட அமைப்பு எந்த அளவுல இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக எல்லாருமே ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜூன் 22ஆம் தேதி இந்த லோகோ வெளியிட போறாங்க அப்படின்ற தகவல் வந்த உடனேயே அரசியல் மட்டும் இல்லாம ஊடக வட்டாரங்களோட பார்வை எல்லாமே வெற்றி தொலைக்காட்சி மீது தான் திரும்பி இருக்கு. இதுல வெற்றி தொலைக்காட்சியில அவங்க வந்து என்னென்ன ஒளிபரப்ப போறாங்களாம் அப்படின்ற மாதிரியான தகவலுமே வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அரசியல் திட்டங்கள் குறித்த நேரடி ரிப்போர்ட்டுகள் வந்து அதில் வெளியிடுவாங்களாம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய சிறப்பு பேட்டிகளை வந்து வெளியிட போறாங்க அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வெற்றி தொலைக்காட்சிகள் மூலமா இவங்களோட முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய சிறப்பு பேட்டிகளை வெளியிட போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவலுமே வந்திருக்கு. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு நிகழ்ச்சிகள் வந்து இந்த தொலைக்காட்சிகளை வெளியிடுவாங்களாம். ஸோ மாணவர் விவாதங்கள், இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சிகள், அப்புறமா விவசாய சிறப்பு நிகழ்ச்சிகள், பெண்கள் முன்னேற்றம் குறித்த தொடர்கள், அப்புறமா அரசியல் நேர்காணல்கள், கிரவுண்ட் ரிப்போர்ட் நிகழ்வுகள் போன்றவை வந்து இடம்பெறலாம் அப்படின்று ஊடக வட்டாரங்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ வந்து மக்களுக்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக நாங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த வெற்றி தொலைக்காட்சி மூலமா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ வந்து இப்போ நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயம் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சு இப்போ வந்து முதலமைச்சராக இருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில இந்த தொலைக்காட்சி மீதான எதிர்பார்ப்புமே ரொம்பவே அதிக அளவில் இருக்கு. ஏற்கனவே சினிமாவில் தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சுட்டாரு. அரசியல்லையுமே இப்போ ஸ்டார்டிங் புதுசா வந்தாலுமே இன்னைக்கு முதலமைச்சரா வின் பண்ணி இருக்காரு. ஸோ அடுத்த கட்ட நகர்வு ஊடகத்துல இவர் வந்து எப்படி பிரதிபலிக்க போறாரு, என்னென்ன தாக்கத்தை கொண்டு வர போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு விஜய் அவர்கள் ரொம்பவே பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இந்த வெற்றி தொலைக்காட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.